எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 2021 நான் என்னுடைய பல தரவுகளை ஆதாரமாக காட்ட முடியும். இவருக்கு நேரம் சரியில்லை. இவருக்கு மட்டுமல்ல, இவரோடு கூட இருப்பவர்கள் அனைவரும் இடம் காணாமல் போய்விடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் எனும் அந்த பேரே நம்ம தூக்கிட்டம் தான். அதுதான் அதிமுகவினுடைய மிகப்பெரிய வெற்றி. ஆஸ் ஏ அஸ்ட்ராலஜராக என்னோட பாயிண்ட்டை சொல்கிறேன். அதிமுக ஒன்று சேர வேண்டும் என்றால் இபிஎஸ் ஓபிஎஸ் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுகவை செயல்பட்டால் அதிமுக ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இருக்கும். அதிமுகவை நம்பி எந்த கூட்டணி கட்சியும் வர தயாரா இல்லை என்பது உண்மை. எல்லா கட்சிகளும் அதிமுகவிலே சில தலைவர்கள் அவரை கைவிட்டாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஜோதிட ரீதியாக கேட்குறேன், கடவுள் அவரை கைவிட்டாரா இல்லை இன்னும் டேக் ஓவர் பண்ணி வச்சிருக்காரா எடப்பாடி பழனிசாமி? இது அப்படியே சொல்றீங்களா? கட்டாயம் நீங்க பேசுறது அப்படியே போதும். அப்படியே சொல்லுங்க. என்றுமே இறைவன் துரோகித்தவர்களை மன்னிப்பதில்லை. இப்படியே மாத்தி மாத்தி இந்த கட்சியை மாத்தி பிடிக்கிறது பேரு தான் உங்க வீர சரித்திர கதை. கண்டிப்பா இதுக்கு பலன் உண்டு. என்னைக்குமே கர்மாயிசை பூமரான் கர்மாவக்கன். என்னைக்காவது ஒரு இடத்துலயாவது திமுக 97 வயசு வரைக்கும் கலைஞர் இருந்தார். அதிமுக நம்ம கட்சி வெறும் 0 மார்க் தான் எடுக்கும், வேற எதுவுமே எடுக்காது. 2026 நான் சொல்லுகிறேன், அதிமுக ஜெயிப்பது மிக கடினம். அதிமுக ஜெயிக்காது. தாவேகா தேசிய கட்சியா? கிடையாது, கண்டிப்பா கிடையாது. அப்போ இவங்களுக்கு பின்னாடி பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு பின்னாடி கூட ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சந்தேகப்படுறீங்க? நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா ஒருவேளை தன்னை மிகைப்படுத்தி காட்டி நான் போற இடத்துல அவ்வளோ க்ரௌடு வருது. நேரம் நல்லா இருக்கு. விஜய்க்கு நேரம், விஜய்க்கு அருமையான நேரம், அதே மாதிரி அண்ணாமலைக்கு அருமையான நேரம். இவருக்கு 2 பேருக்கும் ஆட்டோ சூடு பிடிக்குது. அண்ணாமலைக்கு அருமையான நேரம் என்பதுதான் எடப்பாடிக்கு கெட்ட நேரம். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அஸ்ட்ராலஜர் திரு ராம்ஜி சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து பல விஷயங்கள் நம்முடைய ஜாம்பவான்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில சமீபத்திய ஒரு பேசு பொருள் அப்படின்னா அதிமுகவில் நிலவக்கூடிய ஒரு குழப்பம் அப்படிங்கிறது. செங்கோட்டையன் அவர்கள் பேசினதுல இருந்து ஒரு பெரிய குழப்பம் தொடங்கி இருக்கிறது. மீண்டும் அதிமுகவில் ஒரு பிளவு, ஏற்கனவே ஒரு 3 பிளவு, மீண்டும் ஒரு பிளவுனா 4ஆக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எடப்பாடிக்கு நேரம் எப்படி இருக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 2021 நான் என்னுடைய பல தரவுகளை ஆதாரமாக காட்ட முடியும். இவருக்கு நேரம் சரியில்லை. இவருக்கு மட்டுமல்ல, இவரோடு கூட இருப்பவர்கள் அனைவரும் இடம் காணாமல் போய்விடுவார்கள் என்று சொல்லியிருந்தேன். அதிமுக 4ஆக 5ஆக போவது என்பது ஒரு விஷயமே இல்லை. 6ஆக 7ஆக 8ஆக அந்த கட்சி இருக்குமா? 2026 கட்சிக்கான மூடு விழாவாக இருக்கும் என்று சமீபத்தில் டிடிவி அவர்களுடைய பேட்டி, அதனை கூட கண்டோம். ஸோ செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதில் என்ன தவறு? எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த இடங்களில் இவரை வைத்து பார்ப்பதற்கு எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னார். அது உண்மைதானே. இப்போ சமீப நாட்களில் ஜெயலலிதா எம்ஜிஆர் படங்களை பார்ப்பதை விட எங்கு சென்றாலும் இவர் முகத்தை பார்ப்பது தான் அதிகமாக இருக்கிறது. எனும்போது அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் எனும் அந்த பேரே நம்ம தூக்கிட்டம் தான். அதுதான் அதிமுகவினுடைய மிகப்பெரிய வெற்றி. ஆஸ் ஏ அஸ்ட்ராலஜராக என்னோட பாயிண்ட்டை சொல்கிறேன். கடக லக்னம், சிம்ம லக்னம்னு 2 லக்னம் இருக்கு. இந்த கடக லக்னத்துக்கு லக்னாதிபதி சந்திரன், சூரிய லக்னத்துக்கு லக்னாதிபதி சூரியன். சூரிய லக்னம் சூரியனை இன்று வரை மறக்கவில்லை. அதாவது பிதா கலைஞரை மறக்கவில்லை. கலைஞர் பேர் கொண்டு தான் எல்லா திட்டங்களும் செய்கிறாங்க. கலைஞர்னு தான் பண்ணுறாங்க. அந்த பித்ருகாரகன் பிதாவை விடலை, அந்த ரெட் கலரையும் விடலை, சூரியனையும் விடலை. இவர்கள் மாத்ரு என்று சொல்லக்கூடிய பெண் ஸ்தானத்தில் அம்மாவாக கருதிய சசிகலாவையும் இவர்கள் இன்சல்ட் செய்தார்கள். அல்லது அம்மாவாகவே இருந்த உண்மையான நிஜமான அம்மா அவர்களையும் இவர்கள் நிரந்தர பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தே எடுத்து விட்டு தன் பெயரை சேர்த்ததெல்லாம் கம்பெனி முதலாளி பேரை அடிச்சுட்டு தான் பேர் எழுதிக்கிற மாதிரி கதை. ஜெயலலிதா அவர்களுக்கு செஞ்ச விஷயங்களை சொல்றீங்க. அதுக்கு ஒரு தனி மனசாட்சி வேணும். அந்த மனசாட்சி இபிஎஸ் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதை பார்த்ததுலேருந்து தான் நான் அவரை நிறைய பேட்டிகளில் அவரை பற்றி இந்த மாதிரிலாம் சொல்கிறேன். எனக்கு அம்மா அவர்களை ரொம்ப பிடிக்கும். சமீபத்தில் பாண்டே அவர்களுடைய ஒரு பேட்டி கூட நான் கண்டிருந்தேன். சீமான் அவர்களுடைய பேட்டி கூட நான் கண்டிருந்தேன். சீமான் அவர்களுடைய பேட்டியில் சொல்லியிருந்தார், அதாவது ஒரு சபாநாயகராக மாற்று சமுதாய சேர்ந்த ஒருத்தர் சபாநாயகராக அமர்த்தி அவர் வந்தோன்னு மற்றவங்களாம் எந்திரிக்க வச்சாரு. இது பேர் சமூக நீதியா அல்லது நீங்கள் பண்ணுறது பேர் சமூக நீதியா என்றெல்லாம் சீமான் அவர்கள் கேட்டிருந்தார். தனபாலு கொடுத்துலாம் மிக அற்புதமான கருத்து. அது உண்மையிலே வரவேற்க தகுந்த கருத்து. அம்மா அவர்கள்
திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் பேட்டி கொடுத்திருந்தார். எனக்கு வந்து சரிசமமா சீட்டு கொடுத்த ஒரே ஆள்னா அது அம்மா அவர்களை தான் நான் சொல்ல. ஜெயலலிதா அவர்கள் தான் இந்த விஷயத்தை இவர்கள்லாம் வந்து சீட்டை தாண்டி ஒன் ஸ்டெப் தள்ளி தான் நான் உட்கார வச்சாங்க என்றெல்லாம் சொல்லிலாம் சொன்னார். அவர் சொன்னால் அதுலேயும் உண்மையான கருத்து இருக்கு. ஆக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இபிஎஸ் என்ற ஒருவர் இதுவரை தேர்தலையே சந்திக்காத ஒருவர், 10 தேர்தலிலும் தோல்வியை சந்தித்த ஒருவர், இவரை வந்து ஒரு பிம்பத்தை போல கட்டமைப்போ இவர்கள் முயற்சி செய்வதும், ஜெயலலிதாவுக்கான மாற்றாக இவர் முயற்சி செய்வதும் வெற்று வேலை, வீண் வேலை. அதனுடைய துவக்கம் என்றோ துவங்கிவிட்டது. எம்ஜிஆர் பேரவை துவங்கிய காலத்திலிருந்து அதற்கான துவக்கம் என்றோ ஆரம்பித்து விட்டது. இபிஎஸ் அவர்களை வந்து எதிர்க்கும் ஒரு பணியை அவர்கள் என்றோ கையில் எடுத்து விட்டார்கள். அதனுடைய நீட்சியாகத்தான் இப்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறேன். ஒரு அதிகாரத்துக்கு வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், முதல்வராகவே இருந்திருக்காரு. இப்போ வரைக்கும் கூட நிறைய பேர் பேச முடியாது. இல்ல, ஜெயலலிதா அவர்கள் இறந்தார்கள். அதான் முதல்வர் பதவி தான். ஓபிஎஸ் அவர்களுக்கு பதவி கொடுக்கப்பட்டது. அந்த சிச்சுவேஷன்ல ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து ஒருங்கிணைப்பாளராகவும் இவருக்கு முதல்வர் கேண்டிடேட் ஆகவும் மோடி அவர்களால் மத்தியஸ்தம் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டது என்று சொல்லுங்கள். அதான் அப்படியாக இருக்கட்டும். ஆனா முதல்வர் பதவி நாற்காலியில அவர் அமர்ந்திருக்கிறாரு. அதிர்ஷ்டத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்பவும் கூட நிறைய பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சிக்குள்ளேயே இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறப்போ கட்சிக்காரர்களுக்கு பண்ணாரு, நிதி கொடுக்குறாரு அப்படின்னு பேசுறாங்க. அப்படி இருக்கிறப்ப தன்னை ஒரு தலைவனாக மாற்றிக்கொள்ளதான முயற்சி செய்வார் அவரு. அதுதானே ஒரு சூழலா இருக்கும் அரசியல். இப்ப இவர் கிண்டல் பண்றாருல, எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டா விஜய் வந்து அரசியல்வாதியாக சிஎமாக முயற்சி செய்கிறார்கள். எடுத்த உடனே நிறைய பேர் அவர் கிண்டல்லாம் பண்றாருல. உதயநிதி கூட தான் எடுத்த உடனே நான்லாம் வந்து கிளை செயலாளராக இருந்து வந்தவன், எடுத்த உடனே இவர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரா என்று சொன்னார்ல. இவர் கூட என்ன தலைமை பதவிக்கு தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டாருன்னு நான் கேட்குறேன். இவருடைய ஓட்டு 7-8 சிதறது இவர் கண்ணுக்கு புரியலையா? எம்ஜிஆர் அணி என்று ஒரு அணியாக திரளுகிறார்கள். இவருடைய ஓட்டு டிடிவிக்கு சிதறுகிறது. இவருடைய ஓட்டு அதிமுக சசிகலா அவர்களுக்கு சிதறுகிறது. இவருடைய ஓட்டு அமமுக டிடி அவர்களுக்கு ஓபிஎஸ்க்கு சிதறுகிறது. ஓபிஎஸ் அவர்கள் பெயரிலே 10 பேரை இறக்கி விட்டு ஓ பன்னீர்செல்வம் என்றெல்லாம் இவர் பண்ணார். ஸோ இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு அருவருப்பை உண்டாக்குகிறது. இவர் இன்னைக்கு பேசுறார் பொள்ளாச்சி சம்பவம் குறித்து வந்து எஃப்ஐஆர். அப்போ சபாநாயகர் அவரிடம் இவர் சேலஞ்சு பண்ணார். பொள்ளாச்சி சம்பவம் குறித்த எஃப்ஐஆரை 24 மணி நேரத்தில் வெளியிட்டா நான் சொல்ற தண்டனை நீ கேட்குறியா, நீ சொல்ற தண்டனை நான் கேட்குறேன் நான். ஸோ சபாநாயகர் அவர்களிடம் 24 மணி நேரத்திற்குள் நமது முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்து நிரூபித்தார். 24 மணி நேரத்துக்குள்ளே 3 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கு. இந்த மாதிரி என்னைக்காவது நீ பொள்ளாச்சி வழக்கில் நீ கைது பண்ணியா என்று கேட்டபோது இவர் இது பரிசீலனை கூட எடுக்கவில்லை என்ற தோல்வியை ஒப்புக்கொண்டார். நான் என்ன சொல்கிறேன், ஒன்றுமே சாதிக்காமல் எதுக்கு இந்த வெட்டி பந்தா, எதுக்கு இந்த சும்மாவா ஏதாவது ஒரு கூட்டத்தை இப்போ திரும்ப ஒன்று சேர்க்கும் பணியில் ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டு இருக்கேன். என்று ஜெயலலிதாவும் என்று அதிமுக ஒன்று சேர வேண்டும் என்றால் இபிஎஸ் ஓபிஎஸ் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுகவாக செயல்பட்டால் அதிமுக ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இருக்கும். போன தடவை பார்க்குறேன், மன்சூர் அலிகானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். மன்சூர் அலிகானுடன் இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கூட்டணி குறித்து. இதில் என்ன ஒரு கால கொடுமைன்னா, மன்சூர் அலிகான் அன்னைக்கு சாயந்தரம் வந்து சொல்றார், நான் அதிமுகவுடன் பேட்டி கொடுக்க கூட்டணி அமைக்க விரும்பவில்லை. மன்சூர் அலிகான் சொல்லுகிறார். அவர் எனக்கு தேவையான சீட்டு தரலான்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். நம்ம நிலைமையே எப்படி இருக்கு? அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு? இப்போ செங்கோட்டையன் அவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜெயக்குமார் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓப்பனாகவே சொல்கிறார், நான் ராயபுரத்தில் முடிசூடா மன்னனாக இருந்தேன், நான் வந்து பிஜேபியுடன் சேர்ந்தது தான் நான் பண்ணேன். எப்போ பார்த்தாலும் அம்மா 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 அம்மான்னு சொல்கிறீங்களே. நான் கேட்குற வார்த்தை, புரட்சி தலைவி அம்மா அவர்கள்னு. புரட்சி தலைவி அம்மா பிஜேபி கூட சேர சொன்னாங்களா? புரட்சி தலைவி அம்மாவுடைய கொள்கையா அது? பிஜேபியுடன் இனி ஒரு காலத்திலும் கூட்டணி இல்லை என்று தானே அந்த அம்மா ஒரு சூழல்ல இருந்தாங்க. அப்புறம் ஒரு காலத்திலும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. சொன்னதுக்கு அப்புறம் நீங்க யாரு கேட்டு முடிவு சேர்ந்தீங்க? இல்ல, ஆனா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லாம தானே ஜெயக்குமார் அவர்கள் எல்லாம் தேர்தலை சந்திச்சாங்க. தோல்வி தானே. இல்லைன்னா அண்ணாமலை வேண்டான்னு சொல்லிட்டு சண்டை போட்டார், இபிஎஸ் வேண்டான்னு சொல்லி சண்டை போட்டார். அந்த இவரே இந்த திட்டுறாருங்கிறதுனால ஒரு பதிலுக்கு திட்டினார், அந்த கூட்டணி முறிந்தது. அவ்வளவுதான். இப்பவும் சொல்றேன், பிஜேபி அதிமுக திரும்ப கூட்டணி சேருமாங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் திரும்ப கூச்சப்படாமல் இவங்க 2 பேரும் பேட்டி கொடுக்குறாங்க. நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், தேர்தல் நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம், இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர இவர் போல்டாக அப்படிலாம் ஒன்றும் நடக்க சான்ஸே கிடையாது. திரும்பவும் அதிமுகவுடன் பிஜேபி பிரிஞ்சப்ப அதை உறுதியாக சொன்னார்கள். அதை அண்ணாமலை உறுதியாக சொன்னார். இந்த விஷயத்தில் அண்ணாமலை நான் வெகுவாக பாராட்டுகிறேன். அவர் சொன்னார். ஆனால் அது இதுவரை அதிமுக எடப்பாடி அவர்கள் எந்த விஷயத்தை குறித்தும் ஸ்டாண்டில் உறுதியாக இருந்ததே கிடையாது. வந்தால் வந்த பக்கம், போனால் போன பக்கம்.
பாமகவர்களுடன் 10.5% இவர்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று உருவாக்கி அந்த ஸ்டேட்மெண்ட்டை உச்சநீதிமன்றத்தில் ப்ராப்பராக அப்ரூவல் வாங்காமல் ப்ராப்பராக பண்ணாமல் அதுக்குள்ளேயே மக்களிடையே இடஒதுக்கீடுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி ஓட்டு வாங்கினார். அதுக்கப்புறம் அந்த செய்தி தோற்று போனதுக்கப்புறம் அன்று ராமதாஸ் கேட்கிறார், எனக்கு உங்கள்கிட்ட வர்றதுக்கு வெக்கமாக இருக்குது என்று சொல்லி ஸ்டாலின் அவர்களை வந்து ராமதாஸ் அவர்கள் திட்டினார். இதில் ஸ்டாலின் எங்கேருந்து வந்தார்? இதில் எடப்பாடி பழனிசாமி தான் இதை பண்ணதே. இந்த 10.5% பண்ணதெல்லாம் எடப்பாடி தான். அதுக்கு எடப்பாடி பதிலே சொல்லலை. ஸ்டாலின் அவர்களை பார்த்து அவர் கடுமையாக திட்டினார், யார் ஒரு ராமதாஸ் அவர்கள். அதுக்கப்புறமா சரி இந்த இடஒதுக்கீடு நீங்கள் தரதா இருந்தால் நாங்கள் இப்போ கூட உங்களோட சேருவதற்கு தயார் என்றெல்லாம் சொன்னார். அப்போ தான் ராமதாஸ் அவர்கள் அண்டம் நடுநடுங்க ஆகாயம் கிடுகிடுங்க ஒரு போராட்டம் நடத்த போகிறேன்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி போயிட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக விட்டு உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதிமுக நாடாளுமன்ற தேர்தலே என்னை கைவிட்டு விட்டார்கள், எல்லாருமே என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று சொன்னார்கள். கைவிடாத ஒரே ஆளு தேமுதிக விஜயகாந்த் தான். இவங்க தான் என்னை கைவிடவே இல்லை. சரி, ஓகே, இப்போவும் நான் சொல்கிறேன். இப்போ தேர்தலுக்கு முன்பு இவர் சொன்ன வார்த்தை என்ன? பல கட்சிகள் என்னுடன் வந்து சேருவார்கள், நாங்கள் மிகப்பெரிய கூட்டணியாக இருந்து தேர்தலை சந்திப்போம் என்று இவர்கள் சொன்னார்கள். அது என்னாச்சு? அதிமுகவை நம்பி எந்த கூட்டணி கட்சியும் வர தயாரா இல்லை என்பது உண்மை. எல்லாரும் கைவிட்டுட்டாங்கன்னு சொல்றீங்களா? அதிமுக எல்லா கட்சிகளும் உண்மை. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தையாவது ஒரு ஸ்டாண்டிலையாவது சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். துப்பாக்கிச் சூட்டில் ஸ்டெர்லைட் விவகாரத்தில் துப்பாக்கிச் சூட்டில் நடந்ததை நான் டிவி பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று இவர் சொன்னார். ஸ்டெர்லைட் விவகாரம் இன்னைக்கு டங்ஸ்டனுக்கு வந்து பொங்கினார். டங்ஸ்டன் விஷயத்தை வந்து முற்றிலுமாக தடை செய்தது திமுக. இல்லை என்றால் இந்த நான் ஆட்சியில் இருக்கும் வரை இது நடக்காதுன்னு சொல்லிட்டு அவர் பண்ணார். அதே மாதிரி டங்ஸ்டன் வந்து திரும்ப பெறப்பட்டது. இதில் அதிமுகவின் பங்கு என்ன? நடுவில் கொஞ்ச நாள் யார் எதிர்கட்சி தலைவர் தெரியாமல் சுற்றிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை தான் எதிர்கட்சி தலைவரா, இவர் தான் எதிர்கட்சி தலைவரானே தெரியாம இவர் விடுற அறிக்கையெல்லாம் அவர் விட்டுட்டு இருந்தார். காப்பி பேஸ்ட் பண்ணி அறிக்கையெல்லாம் விட்டுட்டு இருந்தார். அண்ணாமலை அப்புறமா லண்டன் போனதுக்கப்புறம் அவர் படிக்க போனதுக்கப்புறம் அப்புறமா இவர் கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தார். அவ்வளவுதான். இதில் எடப்பாடி ஆற்றிய மக்கள் எதிர்கட்சியாக செயல்பட்டு எடப்பாடி ஆற்றிய பணி என்ன? அவ்வளவுதான் என் கேள்வி. நீங்க சொல்றதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்க முடியுது. எல்லா கட்சிகளும் இப்பொழுது எல்லா கட்சிகளும் அதிமுகவிலே சில தலைவர்கள் அவரை கைவிட்டாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஜோதிட ரீதியாக கேட்கிறேன், கடவுள் அவரை கைவிட்டாரா இல்ல இன்னும் டேக் ஓவர் பண்ணி வச்சிருக்காரா எடப்பாடி பழனிசாமி? இது அப்படியே சொல்றீங்களா? கட்டாயம் நீங்க பேசுறது அப்படியே போடுறோம். அப்படியே சொல்லுங்க. என்றுமே இறைவன் துரோகித்தவர்களை மன்னிப்பதில்லை. தன்னை 1000 இருக்கட்டும், அம்மா என்று சொன்னவர்கள் பெயரை இப்படி அடித்து நிரந்தர பொதுச் செயலாளர் நம் வார்த்தையை அடித்தவர்களை தெய்வம் மன்னிப்பதில்லை. எடப்பாடி அவர்களை தெய்வம் மன்னிக்காது அப்படிங்கிறீங்க. இது நீங்க ஆன்மீக ரீதியாக கேட்டனால ஆன்மீக ரீதியாக சொல்றேன். அம்மாங்கிற பேர் அப்படி அடிக்க எப்படி மனசு வந்துச்சு? ஏதோ ஒரு பேர் கொடுத்துருக்கலாம். கட்சியின் இதய தெய்வம், அந்த தெய்வம், இந்த தெய்வம், எதையாவது இருந்துட்டு போகுது. அந்த லட்ஜர்லேருந்தே அந்த அவங்க பேர் எடுக்கிறதுக்கு எப்படி தைரியம் வந்தது? இவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்தது? ஓபிஎஸ் கூடவே சுற்றிட்டு இருந்தாரே, ஓபிஎஸ் அவர்களை அனுப்பி அரசியல் அனாதாக்கி வேடிக்கை பார்த்தும் தைரியம் அவமானப்படுத்தி இதெல்லாம் பண்ணணுமா? கொஞ்சம் ஒரு மனசாட்சி வேண்டாமா? இப்படியே நம்ம இருந்துருவோமா? காலம் இப்படியே இருந்துருமா? காலம் மாறவே மாறாதா? காலம் ஒரு நாள் மாறும், ஒரு நாள் நாம் காணாமலும் போவோம். இன்னைக்கு விஜய்க்கு வந்து ஒரே வார்த்தையில் சொல்கிற, அதிமுகவுடன் உன்னை பற்றி யார் பேசினா? உங்களோட பேச்சுவார்த்தையே கிடையாது, கூட்டணியே கிடையாது, போன்ட்டான். கேட்கறதுக்கு முன்னாடியே போன்ட்டாங்க. இதெல்லாம் அவமானம் இல்லையா? இதெல்லாம் அசிங்கம் இல்லையா? அது திமுகவையாவது பாம்பு பிடிக்கிறேன், அதை பண்ணுறப்பா வந்து குழந்தை பாம்பு பிடிச்சது இதெல்லாம் சொன்னார். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே வார்த்தை நேருக்கு நேர் சொன்னார். அதிமுகவுடன் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அவ்வளோ நேருக்கு நேர் சொல்லிட்டார். கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டார். ஒரே வார்த்தையை சொல்லிட்டார். இவரும் அவரை பற்றி ஒன்றுமே சொல்லலை. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணார். இதில் இவர் கட்சி இதுக்கெல்லாம் வந்து பேட்டி கொடுத்த யாரும் விஜய் விமர்சிக்க கூடாது என்றெல்லாம் சொன்னார். யாரும் விஜய் அவர்களை விமர்சித்து விடாதீர்கள் அப்படிலாம் சொன்னார். சரி, விமர்சித்தா பண்ண நாங்கள் தான் பெரிய டானாச்சே, விமர்சித்தா என்ன? இல்லை விமர்சிக்கக்கூடாது. ஒருவேளை கூட்டணி கதவுகள் எல்லாத்தையும் நீங்களே மூடி விட்டுறீங்க போல இருக்கு. ஏன்டா விமர்சிக்கிறீங்க? வாய் வச்சுட்டு சும்மா இருங்கடா. திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் போகும் இடத்தில் எடப்பாடி என்ன சும்மாவாக வந்தார்? எத்தனை பேருக்கு எத்தனை கோடிகளை அவர் கொடுத்து இந்த பதவியை வாங்கினார் என்று உங்களுக்கு தெரியுமா? இன்ன வரைக்கும் கொடுக்குறாருன்றாங்க. அப்படின்னே பேசிட்டார். இப்படிலாம் பேசுனா நான் என்னையா பதில் சொல்றது? இவங்கெல்லாம் சேர்ந்து தெரிஞ்சு பேசுறாங்களா இல்லை தெரியாம பேசுறாங்களானே தெரியல. இவர் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பேசுறதெல்லாம் பாருங்களேன், நகைப்புக்குள்ளாகனதாக இருக்கிறது. பொதுமக்கள் நகைக்கிறார்கள்.
இவர் ஏதாவது ஒரு ஸ்டண்ட் பண்ணா கூட அது ஒரு சிரிப்பா தான் எல்லாருக்குமே தோன்றும். இவர் இப்ப என்ன ஏதாவது ஒரு எதிரணி நோக்கி இந்த தமிழகம் நோக்கி ஒரு பயணம்னா அண்ணாமலை நடந்து போறாரு. அது இன்று வரை பேசு பொருளாக இருக்கிறது. என் யாத்திரை, என் மக்கள் யாத்திரை. அதிமுக ஒரு வலுவான எதிர்க்கட்சி தலைவர். நீங்கள் போராட்டங்கள் எத்தனை செய்திருக்கலாம், எத்தனை போராட்டங்கள் செய்திருக்கலாம். அது செய்யறதுக்கு தான் நமக்கு அதுக்கு ஒரு அருகதை வேண்டும். அங்கதானே பிரச்சனை இருக்கு, அங்கதானே பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இந்த கல்லூரியில் நடந்த ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் அத்துமீறல் கேள்வி, அந்த பொண்ணை நீங்கள் பண்ணதா தப்பு, உண்மையிலே தப்பு. அந்த பொண்ணை அப்படி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும், பொள்ளாச்சி சம்பவத்தில் இருக்கவனை விடுதலை பண்ணாமல் இருந்திருக்கணும். பொள்ளாச்சி சம்பவத்தை சேர்ந்தால் அத்தனை பேரும் விடுதலை. பொள்ளாச்சி சம்பவத்தை சேர்ந்தவங்களுக்கு கணக்கு போட்டு சொல்கிறாங்க, 24 நாளுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆரே பதிவு பண்ணியிருக்காங்க. இவ்வளவு ஓட்டைகளை வச்சுக்கிட்டு நம்ம என்னன்னு சொல்லி கேட்கறது, அவன் பதிலுக்கு திருப்பி பேசிட்டேன்னா மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுக்கிறது? இவ்வளவு இக்கட்டான சூழல்ல தான் எடப்பாடி பழனிசாமி பண்ணதெல்லாம் தப்பு. இப்போ இன்னும் இவங்க வந்து இதை எடுக்கல, கொடநாடு கதை எடுக்கல, கோத்தூர் கதை எடுக்கல, மீண்டும் ஒரு கோத்தூர் வருமானு பேசிக்கிறாங்க. வருமா அந்த சூழல் இருக்கா? இருக்கலாம் மேபி. இப்பயே ஆல்ரெடி கோத்தூர் போற மாதிரி ஒரு நிலைமை தான் போயிட்டு இருக்கு. இபிஎஸ் நிலைமையா ஓபிஎஸ் நிலைமையாங்கிற மாதிரி. ஏன்னா கூவத்தூர் இப்போ இங்கே இருக்கிற இவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கெல்லாம் போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, எதிர்கட்சி தலைமையாக போயிடும். கூவத்தூர் கதையெல்லாம் இவர் கதையோடு முடியட்டும் சார். ஒரு கட்சிங்கிறது கெத்தாக இருக்க வேண்டாமா சார்? நான் திமுகவிடம் என்று கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் அப்படியே போடுங்க, இதுக்கு மாற்றுன்னு ஒன்று இருந்தாங்கன்னு சொல்லுங்கள். அறிஞர் என்ன இருந்தார், ஒரு கட்சி வளர்த்தார், திமுகன்னு ஒரு பேர். கலைஞர் அவர்கள் பண்ணாங்க, கலைஞர் அவர்களுக்கு பிறகு ஸ்டாலின் பண்ணார், ஸ்டாலின் அவர்களுக்கு பின்பு இப்போ உதயநிதி பண்ணுறார். இதெல்லாம் வாரிசரிசியல் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் சண்டை போடுறாங்க. இன்னைக்கு பிஜேபி இந்த ஜோசப் ஆனந்த், விஜய் ஜோசப் ஆனந்த், அது இதெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ண அம்மா தான் இவங்கெல்லாம் எல்லாரும் கிண்டல் பண்ண குரூப்பு தான் இதெல்லாம். ஸோ நான் கேட்குறது என்ன, ஒரே கேள்வினா இந்த கேள்விக்கு அப்படியே பதில் சொல்லுங்க. முதலில் ஜானகி அம்மையார் அவர்கள், அவங்க தான் ஒய்ஃப் இல்லையா, அவங்களிடம் ஜானகி அம்மையாரிடமிருந்து ஜெயலலிதா அம்மை அவர்கள் அதிமுகவை பெற்றுக்கொண்டார். வேற வார்த்தை கூட சொல்லலாம், அவங்க பெற்றுக்கொண்டாருன்னு நம்ம சொல்ல முடியும். சரி ஓகே, தேர்தலை சந்திச்சாங்க, அவங்க போதுமான வச்சுக்காங்க, சரி ஓகே கொடுத்துட்டாங்க, அதான் பெற்றுக்கொண்டார். ஜெயலலிதா அம்மையார் அவர்களிடமிருந்து சசிகலா அம்மை அவர்கள் அதிமுகவை பெற்றுக்கொண்டார்னு வச்சுக்கலாம், வேற ஏதாவது பேர் வச்சுக்கலாம். சரி, சசிகலா அம்மையாரிடமிருந்து இபிஎஸ் அவர்கள் பெற்றுக்கொண்டார், இபிஎஸ் அவர்களிடமிருந்து ஓபிஎஸ் அவர்கள் பெற்றுக்கொண்டார். இப்படியே மாற்றி இந்த கட்சியை மாற்றி பிடிங்கிறது பேர் தான் உங்கள் வீர சரித்திர கதை. இதில் எங்கேருந்து இந்த வீர சரித்திரம்லாம் என்ன பேசுகிறீங்க? இது எங்கேருந்து இந்த அதெல்லாம் வந்துச்சு? இதெல்லாம் ஏதாவது இருக்கா? இதில் இவங்க வாரிசு அரசியலை பற்றி கிண்டல் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கோமா கோபால்? நான் கேள்வி கேட்குறது ஒன்றே ஒன்று தான், இதில் அண்ணன் எப்போ காலி ஆகும், திண்ணை எப்போ காலி ஆகும், இதுதானே நம்ம பாலிசி. பட் இதை நம்ம திமுக கூட கம்பேர் பண்ணலாமான்னு கேட்குறேன். அதுக்கு திமுகவோட அதிமுக பெட்டர்னு தானே தோணுதுன்னு கேட்குறேன். என்ன பெட்ரு? ஏன்னா வெவ்வேறு யாருன்னே சம்பந்தம் இல்லாத ஒரு டீ கடைக்காரர் தான் ஓபிஎஸ், ஒரு சாதாரணமா ஒரு ஊர்ல இருந்த ஒன்றிய செயலாளர் தான் எடப்பாடி பழனிசாமி. நீங்க இந்த மாதிரியான தலைவர்கள் திமுகவில் அப்படி வரல இல்லையா? நீங்க அப்படி பாக்குறீங்க, பாக்குறேன். எனக்கு உண்மையிலேயே ஆட்டை போடுற திறமை இருந்தா நான் வரலாம், யாருக்கெல்லாம் அந்த திறமை இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் வரலாம் அப்படிங்கிற பார்வையில பார்க்கலாமா என்று சொன்னால் இதற்கு என்ன பதில்? ஏதோ ஒன்று, அது திறமை, அது தப்பு பண்றாங்களோ என்னவோ. ஆனா இது திறமையின் அடிப்படையில் இல்லல்ல. உதயநிதியை தாண்டிய தலைவர்கள், துரைமுருகன் இருக்காரு, நிறைய தலைவர்கள் இருக்காங்க. நான் சொல்றேன், திமுக வாரிசு அரசியல இந்தியாவில் இல்லை என்று உங்களால் சொல்ல முடியும். பல பாஜக அமைச்சர்களுடைய மகன்களுக்கே இருக்கு, எல்லா கட்சியிலும் இருக்கிறாரு. ஜெயக்குமார் அவர்கள் தன்னுடைய பையனை நிறுத்தலையா? இருக்காங்க. ஜெயவர்தன் நிறுத்தினார்ல, அவர் தோத்து போயிட்டார்ல. ஏன் நிறுத்தினீங்க? நீங்க மறுக்கல, நம்ம இருக்குன்னு தான் சொல்றோம், மறுக்கல. அவர் நிறுத்தினார், தோத்து போயிட்டார். ஒருவேளை ஜெயிச்சிருந்தாருன்னா அவர் இருந்திருப்பார், வாய் மட்டும் இருந்திருப்பார். இப்போ இவங்க பேசுறதுக்குலாம் துணை போயிருக்க மாட்டார். தோத்து போயிட்டாங்க, அதனால முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறீங்க, தோத்து போயிட்டார். ஸோ இப்போ இங்கே இருக்கிற யாரை வேணா எடுத்துங்க, உங்களோட பசங்கள்லாம் உண்மையிலேயே வந்து வாரிசு அரசியலில் நிற்கவே இல்லையா? சரி விஜயகாந்த் அவர்களுடைய பையன் தானே விஜய பிரபாகரன், அவர் போய் தேர்தலில் நிற்கலையா? அப்போ அது வாரிசு அரசியல் இல்லையா? இந்த வேட்பாளராக நிற்கிறது வேறு, தலைவர் பதவியில் தலைவர் தானே.
ஜெயிச்சிருந்தா கட்சிக்குள்ள தலைவர் பதவிக்கு வர்றது, கட்சிக்குள்ள தலைவர் பதவியாவே இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அந்த கட்சியில இருக்கிறதே நான் 3 பேர் தான். தேமுதிக அந்த அம்மனியார் இருப்பாங்க, அவங்களோட கூட சேர்ந்து 2 பசங்க, அவ்வளவுதான் கட்சியை மொத்தமே. சரி, இதுல யார் வேணா தலைவர் தான், தலைவி தான். இப்ப இவங்க பொதுச் செயலாளர், அம்மா வந்து பொதுச் செயலாளர், இவங்களுக்கு அப்புறம் அடுத்த பொதுச் செயலாளர் அவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தலைவராக ஆக போறாங்க, அவ்வளவுதான். விஜயகாந்த் அவர்கள் அவ்வளவு இறக்கும் திருவாயிலும் வந்து கையை ஆட்டி பொதுச் செயலாளர் என்று போட்டுக்கிட்டாங்க. இல்லைன்னு நான் சொல்லலை. நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். அதிமுகவில் அப்படி சம்பவம் நடக்கவில்லை. நாம் எப்படி பதவி வாங்கினோம் என்று ரொம்ப நன்னா தெரியும். நமக்கும் நாற்காலிக்கும் நன்றாக தெரியும், மக்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். நாம் தவழ்ந்து சென்று பதவி வாங்கினோம். பதவி வாங்கிய நாம் உடனே நம்ம வந்து முதலமைச்சராகிவிட்டோம். எனக்கு அதெல்லாம் கோவம் இல்லை. மதிப்புக்குரிய நிரந்தர பொதுச் செயலாளர்னு எம்ஜிஆர் கொடுத்த பட்டம் ஜெயலலிதாவுக்கு, நிரந்தர பொதுச் செயலாளர். நீ தான் நிரந்தர பொதுச் செயலாளர். அதை தவறுன்னு நீங்க சொல்றீங்க. அந்த விஷயம் மறுக்க முடியாது, இறைவன் மன்னிக்க மாட்டார். அது இருந்தா சட்டப்படி நீங்க பொதுச் செயலாளர் ஆக முடியாதுன்னு வக்கீல் சொன்னாங்கிறதுக்காக இது எடுத்திருப்பீங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு பதிலாக வேற ஏதாவது மாற்று கொடுத்து, எங்கள் இதய தெய்வம், உங்களுக்கு தமிழ் சொல்லித்தரணும், எங்களை அந்த தெய்வம், இந்த தெய்வம், அந்த தெய்வம், காவல் தெய்வம், காக்கும் தெய்வம், அதிமுகவின் காவல் தெய்வம், எதையாவது ஒன்று போட்டு தொலை வேண்டியதானே. இந்த விஷயத்துக்காக தூக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த விஷயத்துக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப டேஞ்சரான ஒரு கண்டிஷன்ல தான் இருக்காரு, சிச்சுவேஷன்ல தான் அரசியல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். ஓகே, எடப்பாடி கண்டிப்பா இதுக்கு பலன் உண்டு. என்னைக்குமே கர்மா இஸ் பூமராங். கர்மா என்னைக்காவது ஒரு இடத்துலயாவது திமுக 97 வயசு வரைக்கும் கலைஞர் இருந்தார். கலைஞர் இந்த மாதிரி ஆயிட்டார், போயிட்டார், செயல் தலைவர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் போனார். இன்னைக்கு வரைக்கும் அம்மா 2 இட்லி சாப்பிட்டதுல இருக்க மர்மம் இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அந்த கட்சியில வந்து சொல்லிட்டு இருந்த அந்த அம்மா ஒருத்தவங்க, அவங்க அமமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க. சரஸ்வதி அவர்கள் அமமுகவில் சேர்ந்து விட்டார்கள். அம்மா 2 இட்லியும் சாப்பிடல, 4 இட்லியும் சாப்பிடல, நாங்கள் சொன்னதெல்லாம் போயினாங்க. இதெல்லாம் துரோகம் இல்லையா? இதெல்லாம் தப்பு இல்லையா? இறைவன் மன்னிக்கும் செயலா? ஐசியூவில் படுத்திருக்கிற ஒருத்தர் வந்து 2 இட்லி சாப்பிட்டாருன்னு சொல்றது இறைவன் மன்னிக்கும் செயலா? இறைவன்கிட்ட போயிட்டீங்க. இறைவன் இந்த மாதிரி தப்புகள்லாம் என்னைக்குமே மதிக்க மாட்டார். ஒரு உயிர் போக போகிறது என்றால் போக போகிறது. அதனால அதை பேசணும்னா பேசலாம். இவர்கள் நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. பண்ண தப்புக்கெல்லாம் உப்ப தின்னாம தண்ணி குடிச்சாகணும். அது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருந்து ஒன்றை புரிந்து கொள்ள முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நேரம் சரியில்லை இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம். அப்படி நிச்சயம் அவர் செய்ததற்கான பாவங்கள், அந்த பாவங்கள் கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து சாட்சி சொன்னதால் எல்லாரும் அனுபவிக்கிறாரு. அவ்வளவுதான். அது 2026 தேர்தலில் நம்ம பார்க்க போறோம். 2026 இப்பயே சொல்லிடுறேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஜெயிப்பார், எடப்பாடி படுதோல்வியை சந்திப்பார் அப்படின்னு அதிமுக ஒரு கட்சி இருக்கிறதா என்று தேடும் அளவுக்கு நடக்கும். 2024 அதே தான் சொன்னேன். அதிமுக நம்ம கட்சி வெறும் 0 மார்க் தான் எடுக்கும், வேற எதுவுமே எடுக்காது. 2026 நான் சொல்லுகிறேன், அதிமுக ஜெயிப்பது மிக கடினம். அதிமுக ஜெயிக்காது. எதிர்கட்சி ஸ்தானத்தை அடைவது கூட கஷ்டம். தேர்தலில் என்ன வேணா நடக்கலாம். 2 முறை எதிர்கட்சி ஸ்தானம் கூட இல்லாத திமுக தான். ஆனால் அவர்கள் என்றுமே கலைஞருக்கு கீழ் தான். கலைஞருக்கு மேல் அங்க யாரும் ஒன்றும் கிடையாது. ஆனா இவங்களால சொல்ல முடியுமா? இவர்களால் எடப்பாடி கேப் விட்டா ஓபிஎஸ் வந்துடுவார். ஓபிஎஸ் கொஞ்சம் கேப் விட்டாருன்னா அடுத்து ஜெயக்குமார் வந்துடுவார். இவர் கொஞ்சம் கேப் விட்டாருன்னா அடுத்து எஸ்எஸ், இவர் வந்து எஸ் மணி, வேலுமணி வந்துடுவார். வேலுமணியா, தங்கமணியா, ரங்கமணியா, ஏதோ ஒரு நிறைய சூழல் இருக்கு அதிமுக. புரிஞ்சு நான் ஒன்று கேட்கிறேன், இவர்கள் யார் நகர்ந்தாலும் இன்னொரு வருவதற்கு ரெடியா இருக்கிறாருங்களே, இது நல்ல எண்ணம் இல்லையே. கட்டுக்கோப்பு என்ற எண்ணம் இருக்கிறது. அண்ணன் இருக்காரு, இவர் போனதுக்கு அப்புறம் தான் நானு, இவர் போனதுக்கு அப்புறம் தான் நானு என்பது தானே முறையான அரசியல். வைகோவுக்கு தெரியாத தலைவர்களா? திருமாவளவனுக்கு தெரியாத தலைவர்களா? சொல்லுங்க. இவங்கெல்லாம் நீண்ட கால அரசியலில் இருப்பவர்கள். பழநெடுமாறனுக்கு தெரியாத அரசியலா இவர்கள் சொல்லி கொடுத்து விட்டார்கள். இத்தனை நீண்ட அரசியல்வாதிகளை அவர்கள் காத்திருக்கவில்லை. அவர்கள் கண்ணியம் காக்கிறார்கள். அவங்க நினைச்சிருந்தா பாலிடிக்ஸ் பண்ணி சின்ன பசங்களை நவுத்தி போட்டு என்னைக்கோ உள்ள வந்திருக்கலாம். அவங்க அப்பெல்லாம் பண்ணலை. ஏன்னா அப்படி பண்றது அவங்க தன் தகுதிக்கு இழுக்கு என்று நினைத்தார்கள். இவர் ஷார்ட்கட்ல முன்னுக்கு வர்றது என்னோட திறமை என்று நினைக்கிறார். அதுக்கான பலனை அவர் அனுபவிக்க போகிறார் அப்படிங்கிறத என்னால அனுபவித்து கொண்டிருக்கிறாரு. ஓகே, புரிஞ்சுக்க முடியுது. இடையில பேசுறப்ப நடிகர் விஜய் அவர்கள் குறித்து பேசுனதுனால சொல்றேன். விஜய் அவர்களுக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டம் Z பிரிவுன்னு நினைக்கிறேன். ஒய் பிரிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களுடைய சமீபத்திய போக்கு, மக்கள் மத்தியில் அவர் குறித்தான பேச்சு, இளைஞர்கள் மத்தியில் அவர் குறித்தான சோசியல் மீடியாஸ்ல அவர் குறித்தான பதிவுகள் பார்க்குறப்ப விஜய் அவர்களுக்கு 2026 நேரம் எப்படி இருக்குங்க? விஜய் அவர்களுக்கு இப்பொழுது அஷ்டம சனி
முடிந்து அடுத்ததாக சனிப்பயிற்சி முடிந்ததுக்கு அப்புறமே மார்ச் 29 முடிந்ததுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் புரட்டாசி மாதம் ஒரு மாபெரும் பொது மாநாடு ஒன்றை அறிவிப்பார் என்றெல்லாம் சொல்லியிருந்தேன். ஒரு விஷயம் என்ன, ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்றால், விஜய் அவர்களுக்கு இப்போ ஒய் பிரிவு பாதுகாப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்கியதா, இப்போது நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா மத ரீதியான அல்லது கருத்து ரீதியான பேசும்போது எனக்கு பயமாக இருக்குன்னு கன்மேன்லாம் கேட்பாங்க. அந்த கன்மேன்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒய் பிரிவு 12 பேர் கொண்ட குழு வந்து மத்திய அரசு சிபிஆர்ஐ போலீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலைக்கே இசட் பிரிவு பாதுகாப்பு இருக்குது. இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கக்கூடிய அளவுக்கு அண்ணாமலைக்கு இங்கே என்ன உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது என்னன்னு எனக்கு உண்மையிலே தெரில. ஏன்னா அவர் வருவார், ப்ரெஸ் மீட் கொடுப்பார், போவார், வருவார், அதெல்லாம் பண்ணுவார். இவர்கள் ஏதோ அவங்க கேட்டு ஆசைப்பட்டு கேட்குறாங்க என்பதால் இல்லை, ஒரு மாநில தலைவரில் ஒரு பெரிய தேசிய கட்சியோட மாநில தலைவர்னு இருக்கிறப்ப தேவைப்படும்ல. அப்போ சீமான் வீட்டை கொண்டு போய் எல்லாரும் முற்றுகையிட்டாங்க. இல்லை, அது ஒரு தேசிய கட்சி இல்லையா? தேசிய கட்சி ஆட்சியில் தாவேகா தேசிய கட்சியா? கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அப்போது இவங்களுக்கு பின்னாடி பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு பின்னாடி கூட ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சந்தேகப்படுறீங்க? நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா ஒருவேளை தன்னை மிகைப்படுத்தி காட்டி நான் போகிற இடத்துலாம் அவ்வளோ க்ரௌடு வருது, அந்த க்ரௌடில் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகும்னு ரெக்யூஸ் பண்ணியிருக்கலாம். அதனால கவர்மெண்ட் சேங்ஷன் பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். அப்படி பார்த்தா கமல்ஹாசன் கூட கட்சி தொடங்கினார். அவருக்கும் போகிற இடங்கள் நிறைய கூட்டம் வந்தது. கூட்டம் வந்ததால் அவர் ரெக்யூஸ் பண்ணலை என்று சொல்லலாம், அவ்வளோதான். ஸோ ரெக்யூஸ் பண்ணதுனால கூட்டம் வந்ததால் இவருக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நேரம் நல்லா இருக்கு. விஜய்க்கு அருமையான நேரம், அதே மாதிரி அண்ணாமலைக்கு அருமையான நேரம். இவர்கள் 2 பேருக்கும் ஆட்டோ சூடு பிடிக்குது. அண்ணாமலைக்கு அருமையான நேரம் என்பதுதான் எடப்பாடிக்கு கெட்ட நேரம். அதனால தான் எடப்பாடி என்ன நினைக்கிறார், திரும்பவும் அண்ணாமலையோட பேச அவரெல்லாம் சேர்ந்து பாருங்க, கூப்பிட்டா கூட சேர்ந்து பாருங்க, அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. மேபி அண்ணாமலை வேண்டான்னு சொன்னால் உண்டு. நான் ஒன்று கேட்குறேன், விஜய் செஞ்சித்த 3வது கூட்டம் இது. முதல் கூட்டம் என்ன என்றால் அவருடைய பொது மாநாடு. 2வது என்ன அப்படின்னா பனையூரில் அவர் வீட்டுக்கே எல்லாரையும் வர வச்சு உணவுப் பொருள் கொடுத்தார். 3வதாக பரந்தூர் வரை சென்றவர் திரும்பி சென்றார். அவ்வளோதான். அதற்கு பரந்தூருக்கு பறந்தாரா என்றெல்லாம் கூட நம்மளுடைய தமிழிசை அவர்கள் கேள்வியெல்லாம் கேட்டாங்க. இதை தவிர விஜய் குறித்த வேறு ஏதேனும் போராட்டங்கள், ஏதேனும் முன்னெடுப்புகள் இருக்கிறதா? இப்போ வரைக்கும் இல்லை. இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் என்ன நடந்துரும்? ஏன்னா நான் அன்னையிலேருந்து ஒன்று கேட்குறேன் பிரபா, உங்களுக்கு உண்மையிலே தேர்தலில் ஜெயிக்கணும்னு ஆசை இருந்தால் இன்றைக்கே என்ன தொகுதிங்கிறத முடிவு பண்ணி அந்த தொகுதிக்குரிய வேட்பாளராக உங்களை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த தொகுதிக்கான குறை நிறைகள் என்னங்கிறத பற்றி பேசி நான் இதை சால்வ் பண்ணித்தரேன், இதை நான் பண்ணித்தரேன், இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணி தருவேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை மக்களிடையே கொடுத்து ஓட்டு வாங்கினா உண்டு. நீங்கள் எலெக்ஷன் டைமில் திடுதுப்புன்னு பேர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் யாருன்னு கூட மக்களுக்கு தெரியாது. ரொம்ப பன்னெடுங்காலமாக நடக்கின்ற பிரச்சனை அதுதான். இன்றைக்கி நான் கேட்குறேன், இவர் தான் ஸ்டாலின், இவருக்கு மாற்று சீமான், இவருக்கு மாற்று விஜய், இவருக்கு மாற்று அண்ணாமலையா, சரி அண்ணாமலை, இவருக்கு மாற்று இபிஎஸ்ஸா, சரி இபிஎஸ். ஸோ இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வச்சுங்க. ஆனால் துரைமுருகனுக்கு மாற்று யார், கனிமொழிக்கு மாற்று யார், ஆராசாக்கு மாற்று யார், கேஎன் நேருவுக்கு மாற்று யார்? அந்த தொகுதிகள் வழியாக நீங்க இல்லை, இவங்க எல்லாருமே பெரிய பெரிய பில்லர்ஸ்னு சொல்றேன். அந்த மாதிரி ஒரு மாற்று தலைவர்கள் 2ஆம் கட்டத்தில் ஏற்கனவே பெயர் எடுத்த 10 ஒரு தண்ணி குடிச்ச 10 இவ்வளவு பெயர் எடுத்த தலைவர்கள் இருக்காங்களே, இவர்களுக்கு மாற்று யார்? ஆனா அன்னைக்கு சூழல்ல ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப அந்த மாதிரியான ஒரு மாற்று தலைவர்கள் இல்லை. ஜெயலலிதாவின் முகத்தை பார்த்து தானே எல்லாருமே அந்த காலமெல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு அப்படி நான் எதுக்கு ஓட்டு போடுறேன்னா, என் தொகுதிக்கு இவர் நல்லது பண்ணுறேன்னு இருக்காரு. இந்த அம்மா இருக்காங்க, இந்த அம்மா வந்து கேமராமேன் அம்மா, இந்த அம்மா வந்து ஒரு அரசியலில் நிற்கிறாங்க, சுயேட்சை எம்எல்ஏவாக நிற்கிறாங்க. இவங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, போரூர் கார்டனில் இனிமேல் குப்பையே நிற்காது, போரூர் கார்டனில் நீங்கள் இனிமேல் வந்து கொசுக்கடி இருக்காது, நான் உத்தரவாதம் தரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. இது எனக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, அதனால இந்த அம்மாவுக்கு நான் ஓட்டு போட்டேன். அவ்வளோதான் ஸ்டாண்ட். அப்படிதான் ஓட்டு போடுறாங்க. மற்றபடி எந்த விதமான அடிப்படை மக்களை பற்றி நீங்கள் பேசணும். எல்லோரும் இங்கே படித்தவர்கள் இல்லை. அடிப்படை மக்கள் தன்னுடைய தூரம், இது என் தொகுதி, நான் இருக்கிற தொகுதிக்கு இது பண்ணித்தரேன்னாரு, நான் இருக்கிற தொகுதிக்கு அவர் பண்ணித்தரேன்னாரு, எனக்கு நல்லது நடந்தால் போதாதாப்பா, எனக்கு எதுக்கு இப்போ ஓரம் ஓட்டு பிரச்சனை என்று நினைத்து ஓட்டு போடுறவங்க தான் அதிகம். நீங்கள் தான் ஒன்றும் மக்களையே சந்திக்கலையே, நீங்கள் யாருன்னே யாருக்குமே தெரியாதே. நீங்கள் எலெக்ஷன் டைமுக்கு ஒரு 4 மாதம் முன்னாடி இவர்களெல்லாம் தொகுதியாளர்னு சொல்லுவீங்க, அவன் அதுக்கு மேலே போய் என்னதான் பிரச்சாரம் பண்ணி நமது வரிசையாக வண்டி வரும், வண்டி வந்தால் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் என்ன பண்ணுவாங்க, இவனுங்க வேறு அப்படின்னு எல்லா கதையும் முடிடுவாங்க. ஏன்னா எல்லா வண்டியும் கத்திக்கிட்டே வரும், கத்திக்கிட்டே போகும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எத்தனை பேர் வந்து பார்க்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்தா அந்த சந்திப்புக்கு பேர் வேறு, அப்போ பார்த்தா அந்த சந்திப்புக்கு பேர் டிஸ்டர்பன்ஸ்.
அந்த சூழல் தான் தேர்தலில் இருக்கும். இதெல்லாம் வந்து விஜய் கட்சிக்கு தெரியாது. சரி, நேற்று வந்த கட்சி இதெல்லாம் பிஜேபிக்கு தெரியாது. இப்போ 2-3 கட்சி அதான் பார்க்குற கட்சி. ஓகே, இதெல்லாம் அதிமுகவுக்கு தெரியாது, தெரியும். ஆனால் தெரிந்தாலுமே ஒரே ஒரு எண்ணம் என்றால் இப்படி சின்னம் இருக்குன்னு, இது எப்படி ரெட்டால சின்னம் இருக்குன்ட்டு. இது ஜெயலலிதா அம்மா பண்ணா மாஸ் சார். நீங்களாம் ட்ரை பண்ணாதீங்க சார். ஆனால் எடப்பாடி ட்ரை பண்ணக்கூடாது. ஆனால் ஓட்டு கேளுங்க ப்ளீஸ், இறங்கி அம்மா ஓட்டு போடுங்க, வணக்கம் அப்படி கேளுங்க. இந்த ஸ்டார் பேச்சாளர்கள் ஸ்டைல்லாம் ஸ்டார் பண்ணலாம். அப்படி பண்ணிட்டு நான் தான்டா இனிமேல் வந்து நான் தர்பாரு, இதெல்லாம் ரஜினிகாந்த் பண்ணால் நல்லா இருக்கும். நான் பண்ணால் சிரிச்சிருவாங்க. யாருக்கு யார் என்ன பண்ணுன்றது. அதனால உங்க ஸ்டைலில் ஓட்டு கேளுங்க, ஏதாவது உளுந்தா உண்டு. நிறைய விஷயங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக குறித்து பேச தொடங்கி விஜய் குறித்தும் சமகால சூழல்ல எப்படி எதிர்காலம் அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னும் நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. நன்றி. நன்றிண்ணே.